ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பிரபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கேன். இது எக்ஸல் வந்து கவுண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஐடியா, இங்கே கவுண்ட் நம்பர், இங்கே வந்து நம்ம டிப்ஸு இஃப்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, டிப்ஸு, டேஷ்போர்டு, க்ளீனிங் டேட்டா, ஃபார்முலா டிப்ஸு, நிறைய ஆப்ஷன் இருக்குது. வந்து கவுண்ட் இஃப் பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஃப் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை, எது மட்டும் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக தேவை, எந்த டேட்டாலேருந்து தேவை அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பர்டிகுலர் நம்பர் என்ன தேவை. இப்போ டிப்ஸோ இல்லை ஃபார்முலாவோ இல்லை டேஷ்போர்டோ இல்லை வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டாலேருந்து என்ன தேவையோ அது மட்டும் மார்க் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை கவுண்ட் ஆயிருக்கு மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் வந்து எஃப் கொடுத்துருக்கேன். இப்போ எஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் ஃபார்முலா இருக்குது. வேறு என்னென்ன நம்பர்லாம் வந்து சேம் இதே ஃபார்முலா தான் மார்க் பண்ணிக்காச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து அது லாஸ்ட்டில் இருக்கலாம், ஃபஸ்ட்டில் இருக்கலாம், சென்ட்ரலில் இருக்கலாம். எஃப்ஐ மட்டும் எக்ஸாக்டாக வந்து மார்க் பண்ணி இப்போ கொடுத்துரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1, 2, 3 லாஸ்ட்டு 11ல் இருக்குது, எஃப் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ் போடுறேன். இப்போ எஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் வந்து எஸ் இருக்குது, டிப்ஸில் வந்து எக்ஸ் இருக்குது, திரும்பியும் ஃபார்முலாவில் எக்ஸ் 1, 2, 3, 4, 5 இருக்குது. இப்போ இதே ஃபார்முலா போட்டு எஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இதுபோலும் மேலும் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.